இன்றைக்கு தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அவருடைய ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவிலே திருவள்ளுவர் அவருக்கு காவி உடையை அணிவித்து விட்டார் என்று தமிழகத்தில் உள்ள அத்தனை திராவிட குஞ்சுகளும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றது. இடையிலே கம்யூனிஸ்டுகள் வேறு சனாதனியாக மாற்றிவிட்டார், சமத்துவத்தை அழித்து விட்டார், சமத்துவம் பேசிய வள்ளுவருக்கு இவர்கள் காவி உடை அணிவித்து விட்டார்கள் என்று ஒரே ஒப்பாரி. இந்த ஊடகம் முழுவதும் அதுதான். இதில் இடையிலே வை கோபாலசாமி நாயக்கர் அவர் வேறு. நான் இந்த பதிவின் வாயிலாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் முன்னாள் தலைவருமான வை கோபாலசாமி நாயக்கர் அவர்களை இந்த பதிவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். வள்ளுவருக்கு காவி உடை அணிந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் வள்ளுவருக்கு வெள்ளை உடை போர்த்தி அழகு பாருங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்கள் ஏதாவது சொல்லுகிறோமா? எங்கள் வள்ளுவருக்கு நீங்கள் வெள்ளை உடை போர்த்தி விட்டீர்கள் என்று நாங்கள் ஏதாவது சொல்லுகிறோமா? எங்களுக்கு பிடித்திருக்கிறது. எங்கள் வள்ளுவருக்கு நாங்கள் காவி உடை அணிவிப்போம், கிரீடம் வைப்போம், அவருக்கு ஆபரணங்கள் அணிவிப்போம், மாலை சூட்டுவோம், நாங்கள் என்ன அலங்காரம் வேணாலும் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன? அர்லேக்கருக்கு பிடித்திருக்கிறது, அர்லேக்கர் செய்திருக்கிறார். இப்படித்தான் வள்ளுவருக்கு உடை உடுத்த வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? வள்ளுவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வள்ளுவர் எந்த ஊரில் பிறந்தார் என்று யாருக்காவது தெரியுமா? வள்ளுவருக்கு பெயர் வள்ளுவர் தான் என்று யாருக்காவது தெரியுமா? வள்ளுவர் இன்ன மதம் இன்ன ஜாதி என்று யாருக்காவது தெரியுமா? வள்ளுவர் இத்தனை பாடல்கள் தான் எழுதினார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? இல்லது வள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும்தான் எழுதினார் என்று தெரியுமா? இல்ல திருக்குறள் இத்தனை 1330 பாடல் தான் என்று யாருக்காவது தெரியுமா? எதுவும் தெரியாது. வள்ளுவர் என்பது வள்ளுவர் ஒரு புத்தகத்தை எழுதியவர் வள்ளுவர் என்று ஒருவர் கண்டுபிடித்திருக்கின்றார். ஏதோ வள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார் என்றும், வள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும், மதுரையிலே திருக்குறளை ஏற்றினார் என்றும், ஒரு ஔவையுடைய தோழி என்று பக்கத்து வீட்டில் பார்த்தவர் போலவே நீங்கள் அத்தனை பேரும் பேசிக்கொண்டு இத்தனை நாள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். வள்ளுவர் காலத்தில் இருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் இருந்தார் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் இருந்தார் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவம் எங்கே வந்தது? இஸ்லாம் எங்கே வந்தது? இந்த நாட்டில் இருந்தது இந்து மதம் மட்டும்தானே. அப்போ அவருக்கு காவி உடை உடுத்தினால் என்ன? உங்களுக்கு என்ன கோபம் வருகிறது? பொறுத்துக்கொண்டு ஐயா அதையெல்லாம் இருக்கட்டும், இதே காவி உடை இருக்கட்டும், ருத்ராட்சம் போடட்டும், நாங்கள் எங்க இஷ்டம் போட்டுக்கொள்கிறோம், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது. அது ஒன்று. நீங்கள் யோக்கியமானவர்களா? நான் கேட்கின்றேன் உங்களை பார்த்து இந்த பதிவின் வாயிலாக. திமுகவை எதிர்த்து தங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை, அண்ணன் காலியான பிறகு திண்ணையை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த நீங்கள், அண்ணன் காலியாகவில்லை, அண்ணன் மகனுக்கு பட்டத்து இளவரசனுக்கு பதவி சூட்டிவிட்டார் என்ற கோபத்திலே கட்சியை உடைத்துவிட்டு வேறு கட்சி ஆரம்பித்த நீங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிய நீங்கள் திரும்பியும் மேற்கொண்டு சென்றீர்கள். அது இருக்கட்டும். பார்வதி அம்மாளை என்னுடைய ஈழத் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாளை சென்னையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கவில்லை என்று நீங்கள் கருணாநிதியை வசைபாடினீர்கள். ஏன் மீண்டும் இப்பொழுது அதே கருணாநிதியோடு கூட்டணி வைத்தீர்கள்? இருக்கட்டும். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த, எண்குல தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை ராஜபக்சேவுக்கு உறுதுணையாக இருந்த சோனியா காந்தி அரசான காங்கிரஸ் அரசோடு கூட்டு சேர்ந்து தமிழகத்திலே கைகோர்த்தது யார்? இந்த கருணாநிதியினுடைய கும்பல். அந்த கும்பலோடு நீங்கள் ஈழத்தமிழர் பிரபாகரனை நெஞ்சில் சுமக்கின்ற நீங்கள் எப்படி இப்பொழுது கூட்டு வைக்கலாம்? இந்த வெக்கங்கட்ட கூட்டணிக்கு வைத்துவிட்டு நீங்கள் இப்படி நாக்கிலே எலும்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமான பேசலாம். அதை நாங்கள் இந்த காது எலும்பு இருக்கிறது கொஞ்சம் நாங்கள் கேட்க முடியாது. ஐயா வை கோபாலசாமி நாயக்கர் அவர்களே கேட்க முடியாது. ஒன்று தெரிவித்துக் கொள்ளுங்கள், இனி தமிழ்நாட்டிலே ஹிந்தி என்று சொல்லி ஏமாற்றுவது, மும்மொழி கொள்கை என்று சொல்லி ஏமாற்றுவது, சனாதனம் சனாதனி என்று சொல்லி ஏமாற்றுவது, சிறுபான்மை ஒற்றுமை என்று சொல்லி ஏமாற்றுவது, சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவது, இனி எந்த காலத்திலும் தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள். ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம வேறொரு கட்சியை கூட நீங்கள் மக்கள் இந்த கடந்த தேர்தலிலே வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருடைய டப்பாவும் ரோட்டில் உருண்டு விட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழக மண் எப்பொழுதுமே இது ஆழ்வார்களின் நாயன்மார்களின் வள்ளுவரினுடைய மண். இங்கே வள்ளுவருக்கு காவி வேஷ்டி தான் உடுத்துவோம், எங்களுடைய இஷ்டம். அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் வேண்டுமானால் ஐயன் வள்ளுவருக்கு வெள்ளை வேட்டி உடுத்தி அழகு பாருங்கள். நாங்கள் காவி வேஷ்டி தான் உடுத்துவோம். நன்றி, வணக்கம்.